கர்த்தருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அன்னையார்கள் தினம் நல்வாழ்த்துக்கள். அருமையாக மதர்ஸ் டே ஒரு சல்யூட் தாய்மார்களுக்கு. பெண்கள் இந்தியாவின் கண்கள்னு சொல்லுவாங்க. பெண் இல்லாம இடமே இல்லை. பெண் இல்லாம சமுதாயத்தில் எந்த வேலையும் இல்லை என்று அற்புதமாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் கேட்டு இருக்கிறோம். எனவே நம்முடைய சமுதாயத்தில் பெண் என்றால் அடுப்பங்கரையில் இருக்கணும், வேலை செய்யணும் அப்படின்னு அடிமைத்தனத்தில் இருந்த காலங்கள் இருந்து இன்று அற்புதமாக நம்ம நாட்டை ஆளக்கூடிய அளவில், அடுப்பங்கரையில் இருந்து ஆளுகை செய்யக்கூடிய அளவில் பெண்கள் உயர்ந்து இருக்கிறத நாம் பார்க்கிறோம். பெண்கள் சட்டமன்றங்களிலும் அநேக அரசியல் காரியங்களிலே அநேக பெண்கள் இன்றைக்கு ஈடுபடுகிறத பார்க்கிறோம். ஒரு கம்பெனி ஆனாலும், ஒரு கவுன்சிலர் ஆனாலும், மேயர் ஆனாலும், எம்எல்ஏ ஆனாலும், ஏன் சொல்ல போனால் நம்ம நாட்டுக்கே ஜனாதிபதி ஆனாலும், எம்பிக்கள் ஆனாலும், நம்ம நாட்டை ஆளக்கூடிய அளவில் சிஎம் ஆனாலும், பிஎம் ஆனாலும், அற்புதமாக நாட்டை ஆண்ட பெண்கள் உலகத்தில் இல்லாம இல்லை. ஒரு இந்திரா காந்தி, அற்புதமாக ஒரு ஜெயலலிதா அம்மா, மம்தா பானர்ஜி, இன்னும் அநேக பெண்களை சொல்ல முடியும். இப்படி தேசத்துல அரசியல்வாதிகள் காரியங்களில் ஈடுபட்ட அநேக பெண்கள் உலகத்தை ஆண்ட நாட்கள். அண்ட நாடுகளிலும் ஒரு பண்டார் நாயக், ஒரு தாய் எந்த அளவில் இருக்க வேண்டும், அந்த அளவில் சமுதாயத்தில் தாய் என்ற அந்த பேர் எடுத்து இருக்கிற அநேகரை நாம் பார்க்க முடியும். இந்த நாளில் கூட சேஷுதமாக இரண்டாவது பாகமாக லேமுவேல் தாய் உபதேசம். நீதிமொழிகள் புஸ்தகம் 31 அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். Proverbs, the book of Proverbs, chapter 31, verse 1 to 9. உபதேசங்கள், நீதிமொழிகள் 31 அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். லேமுவேல் தாயின் உபதேசங்கள். அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த அதிகாரத்தில் 2 பாகங்களை பார்க்கலாம். ஒரு தாய் ஒரு மகனுக்கு போதிக்கிற போதனை 1 முதல் 9 வசனங்கள். ஒரு பெண்ணானவள் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி குடும்பத்தை நடத்தணும் என்று 10 முதல் 31 வசனங்கள். 2 பாகங்களாக இந்த நீதிமொழிகள் 31 அதிகாரம் நமக்கு நன்றாக நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது பார்க்கிறோம். ஒரு பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் தாய், அந்த தாயை ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும், சமுதாயத்தை எப்படி நல்ல வழிப்படுத்தணும் என்பது குறித்து 2 பாகங்களாக அந்த அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் கூட அன்னையர்கள் தினம் வாழ்த்துக்களோடு 2வது பாகம் உங்களோடு கூட சில நிமிடங்களாக இந்த அற்புதமான ஒரு பாடம் இது வாசிக்கிற பாருங்க. 1 முதல் 3 வாக்கியங்கள். ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது, என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களுக்கு எடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கூடாதே. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கும் தகுதி அல்ல. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தை புரட்டுவார்கள். அற்புதமான ஒரு வேத வசனம். ராஜாவாகிய லேமுவேல், ராஜாவனுடைய தாய் ராஜாவுக்கு உபதேசிக்கிறாங்க. யார் இந்த ராஜாவாகிய லேமுவேல்?
யூத ராஜாக்களிலும் பார்க்க முடியாது, இஸ்ரேல் ராஜாக்களும் பார்க்க முடியாது, அண்டைய ராஜாக்கள்லையும் அந்த பேரை நம்ம கவனிக்க முடியாது. இதை அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது இது சாலமோனே என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் ரெண்டு சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24-25 வாசிக்கிறோம். சாலமோன் பிறந்த பிற்பாடு தன்னுடைய தகப்பன் சாலமோன் என்று பேர் வைத்தான். ஆண்டவர் நாத்தான்வேல் தீர்க்கதரிசியை அனுப்பி எதித்தியா என்று பேர் வைக்கிறத பார்க்கிறோம். சாலமோன், எதித்தியா. பிரசங்கி புஸ்தகத்தை படிக்கும் பொழுது பிரசங்கி. இன்னும் உன்னத பாட்டு புஸ்தகத்தை படிக்கும்போது ஒரு மணவாளன், மணவாட்டி சபை குறிக்கிறத பார்க்கிறோம். எனவே ஒரு செல்ல பேரா இருக்கலாம். அவன் தாய் பர்சேபல் அற்புதமாக அடிப்பட்ட பிற்பாடு பல பாடுகள் மத்தியில, எழுப்புகள் மத்தியில, அவமானங்கள் மத்தியில, துக்கங்கள் மத்தியில தான் மகனுக்கு அற்புதமாக புத்தி சொல்லுகிறத பார்க்கிறோம். ஏனென்றால் 1000 பெண்களை கட்டினவர் தன்னுடைய இருதயம் வலிகி போயிற்று, விலகி போனார். ஆண்டவர் எச்சரித்தார் 2 தரம். ஆகியனாலதான் பிரசங்கில கர்த்தரு பயந்து நடப்பமாக எல்லாம் மாய என்று உணர்ந்தார். தாய் உபதேசத்தை கேட்ட பிற்பாடு அந்த தாய் கூட அவருடைய வாழ்க்கையில நடந்த 3 சம்பவங்கள் அந்த வசனத்தை சொல்லப்படுகிறது பார்க்க. ஒரு தாய் தாம் பிள்ளைகளை அமர வைத்து அற்புதமான கடிந்து கொள்ளுதலும், கண்டித்தலும், உணர்த்துதலும், போதித்துதலும், உபதேசித்தலும் அவசியம். ஒரு பிள்ளை வளர்ப்பது தாயின் கையில தான் இருக்கிறது. எந்த பிள்ளையும் பெருக்கும் போது நல்ல பிள்ளை தான் அது அன்னை வளர்ப்பில் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதோடு கூட ராஜாவாக்கிய லேமியலுக்கு தான் தாய் உபதேசித்த வார்த்தைகள், தான் தாயின் வார்த்தைகள் என்றால் அற்புதம். தான் தாய் சொல்ற வார்த்தை கேட்க வேண்டும். ஆகியனால்தான் இதே நீதிமொழிகளை தான் 23ஆம் அதிகாரத்துல எழுதி வைத்தார். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்ற பொழுது அவளை அசட்ட பண்ணாது. இன்றைக்கு எத்தனை பிள்ளைங்க தாய் தகப்பனுடைய வார்த்தை கேட்கிறாங்க. உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்களாக, உன்னை பெற்றவள் மகிழ்வளாக. 23-25 நீதிமொழிகளில் பெற்றோர்கள் வார்த்தைகளை பிள்ளைகளின் நாள் கேட்பதில்லை. அந்த நாட்களில் அடங்கி கீழ்ப்படிவார்கள். இன்றைக்கு இருக்கிற 30, 40, 50 வயசு ஆனாலும் பிள்ளைகள் பெற்றோர்களுடைய ஆலோசனை கேட்கறது பாரு. இன்றைக்கு 20 வயசு ஆயிடுச்சா போதும், மீசம் ஒழிச்சா போதும், தோலுக்கு மேல வளர்ந்தால் போதும், அப்பா அம்மா பார்த்து உனக்கு என்ன தெரியும் உட்காரு சொல்லக்கூடிய அளவில். இவனுக்கு ஒன்றும் தெரியாது. இவனுக்கு ஒருவேளை படிப்பு இருக்கலாம், அறிவு கொஞ்சம் பெருசா இருக்கலாம், அனுபவம் இருக்காது. பெற்றோர்களுக்கு அறிவு இருக்கும், அனுபவம் இருக்கும். அதுதான் வாழ்க்கை. அறிவு வைத்து கொண்டு வாழ முடியாது. அனுபவத்தையும் கற்றுக்கொள். உயர்ந்தவனாய் சிறந்தவனாய் வாழ்வாய் என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. தாய் அசட்டை பண்ணாது, தகப்பனை அற்பமா எண்ணாத. அது உனக்கு நல்லதல்ல. ஒரு தாய் பாருங்க, ஒரு பாட்டு ஒன்று உண்டு, உங்களுக்கு நன்றா தெரியும். டில்லிக்கு ராஜாவானாலும் பாட்டி சொல்ல தட்டாத. டில்லிக்கு ராஜாவானாலும் பாட்டி சொல்ல தட்டாது. நீ டில்லிக்கு ராஜாவாரு, அமெரிக்காவுக்கு ராஜாவாரு, உலகத்துக்கே மந்திரியாரு, ராஜாவாயிரு. ஒரு தாய், ஒரு பாட்டி, ஒரு தாத்தா, ஒரு பாட்டி, அவங்களாண்ட அனுபவம் இருக்கும், அறிவு இருக்கும். உங்களாண்ட வெறும் பலன் மட்டும்தான் இருக்கும், சாதிக்கணும்னு எண்ணம் இருக்கும். பட் அது யூஸ் ஆகும். புத்தியும் தீட்டு, கத்தியும் தீட்டு. ஒரு நல்ல ஒரு வார்த்தை. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். ஆளு வளர்ந்துட்டு பிற்பாடு அறிவு வளராது. ஆகையினால தாய் சொல்லுகிற 3 காரியங்கள் அற்புதமான காரியங்களை காணப்படுகிற பார்க்க. அற்புதமான ஒரு பாடம் இந்த பாடம். நீதிமொழிகள் புஸ்தகத்துல தான் தாய் தான் பிள்ளைக்கு எடுத்துரைக்கிற என் மகனை, என் கர்ப்பத்தின் கனியை
நான் பொருத்தனை செஞ்சு பெற்றெடுத்த என் பிள்ளைய என் வார்த்தையை கேள். அந்த மகனுக்கு, ராஜாவா இருக்கிறவனுக்கு, அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு, ஆளுகை செய்கிறவனுக்கு, நாட்டை ஆளக்கூடியவனுக்கு ஒரு ஆலோசனை ஒரு தாய். உலகத்துல கூட குரு, தெய்வம், மாதா பிதா குரு. மாதா எங்க இருக்கு? குரு எங்க இருக்கு? தெய்வம் எங்க இருக்கு? அந்த அளவுல ஆணவத்தில் ஆடக்கூடிய வாலிபர்கள், பெற்றோர்ல மதிக்காத அழிந்து கொண்டு இருக்கிற உலகம், பெற்றோர்ல மதிக்காத வேதனைப்படுகிற குடும்பங்கள், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாம மரித்து போகிற பிள்ளைகள் எத்தனை பேர் உலகத்துல பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இங்கே தாய் சொல்லுகிற வார்த்தையை பாருங்களேன். அற்புதமான ஒரு 3 பாடத்தை அந்த தாய் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 31 அதிகாரம் வசனம் 3 வசனம். ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களுக்கு எடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கூடாது. திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதியல்ல, லேமேவலே அது ராஜாக்களுக்கு தகுதியும் அல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதியும் அல்ல. மதுபானம் பண்ணினால் அவர்கள் சிறுமியானவர்களுடைய நியாயத்தை புரட்டுவார்கள். 3 காரியங்கள். ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடுக்காது. உன் ஞானம், உன் அறிவு, உன் பலன், உன் பணம், உன் ஆஸ்தி, உன் அந்தஸ்து, உன் அழகு எல்லாமே போய்விடும் உபச்சாரத்தினால. உபச்சாரம் செய்யாத என் மகனே, உபச்சாரம் உயிரை வாங்கும், உபச்சாரம் ஆஸ்தியை அழிக்கும், உபச்சாரம் உன் அழகு போயிடும், உபச்சாரம் உன் அழுக, உன்னுடைய அறிவு கூட குறையப்பட்டு போயிடும். உபச்சாரத்தினால உன்னுடைய ஜீவனே போயிடும். ஆகியனாலதான் தான் தாய் தன் மகனுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடுக்காது. நீதிமொழிகள் 5 அதிகாரத்துல சாலமோன் எழுதுறார், ஒரு பெண்ணானவள், வேசியானவள், பராஸ்திரியானவள் எப்படி இருப்பாள்? தெருவா நடப்பாள், ஒரு வாலிபனை பார்ப்பாள், கட்டிப்பிடிப்பாள், முத்தம் கொடுப்பாள். வா, விடியற்காலவில் இருக்கலாம், வீட்டுக்காரன் தூரம் போய் இருக்கிறான், கூப்பிடுவாள். நீதிமொழிகள் புஸ்தகம் 7 அதிகாரம் 7 முதல் 27 வசனங்களில் பார்க்கிறோம். அதே பராஸ்திரி வீடுகளில் இருப்பதில்லை, தெருக்கள் நடப்பாள், சந்துகள் தூரம் நடப்பாள். ஒரு வாலிபனை பார்த்த முத்தம் கொடுப்பாள், பிடிப்பாள். அதுக்கு பிற்பாடு வா, விடியற் காலவெளியும் காத்து இருக்கலாம், புருஷன் வீட்டில் இல்லை, அவன் கண்ணில் அகப்பட்ட ஒரு குருவியை போல, கசாப்பு கடைக்கு போகிற ஒரு மாட்டை போல, ஆட்டை போல அவன் பின்னே செல்கிறான். அவள் வீடு பாதாளம், தாம் போகிற வழியை மறுபடி திரும்புவதில்லை. அற்புதமான தான் தாய் தன் மகனுக்கு சொல்லுகிற ஆலோசனை. சாலமோன் வழிக்கு போனார். 2 தரம் ஆண்டவர் எச்சரித்து பிற்பாடு அவர் மனம் திரும்பினார். தாய் உபதேசித்தால் அந்த உபதேசத்தின் மூலமாக மனம் திரும்பி உன்னத பாட்டின் புஸ்தகம் எழுதினார், மனம் திரும்பி நீதிமொழிகள் புஸ்தகத்தை எழுதினார், மனம் திரும்பி பிரசங்க புஸ்தகத்தை எழுதினார். அற்புதமான ஞானியை கர்த்தர் பயன்படுத்தினார். அதே உபச்சாரத்தினால அம்மோன், அந்த 2 சாமுவேல் புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம் அற்புதமான ஒரு பாடம். 2 சாமுவேல் 13 அதிகாரத்தில் அம்மோன் உபச்சாரத்தினால மோகம் கொண்டு தாமாரை கற்பழித்தான். அதே அதிகாரத்துல மரணத்தை கண்டான். அதே அதிகாரத்துல மரணத்தை கண்டான். ஒரு சிம்சோன் பெண் மேல மோகம் கொண்டவனாய் நியாயாதிபதிகள் 14 அதிகாரத்துல தன் ஜீவனே இழந்தான், கண்களை இழந்தான். 1 ராஜாக்கள் 11 அதிகாரத்துல சாலமோன் 1000 பெண்களை திருமணம் செய்து அழிவுக்கு கொண்டு போனார்கள். மரணம் வரும், கொலை நடுக்கும், உலகத்திலேயே இல்லாதபடிக்கு உலகத்திலேயே ஒரு தலைப்பு நியூஸாக மாறிவிடும் உன்னுடைய வாழ்க்கை. உபச்சாரம் உயிரை வாங்கும் என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. ஆகவே தாய் தான் மகனுக்கு சொல்லுகிற வார்த்தை, ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடுக்காத, உன் பலன் கஷ்டப்படு, சம்பாதி, ஆண்டவருக்காக உன்னுடைய பலனை செலவிடு, ஆண்டவருக்காக வாழ்ந்துடு.
வேதம் அதுதான் நமக்கு சொல்லுகிறத பார்க்கிறோம். இரண்டாவதாக மதுபானம். முதல் ஸ்திரீகளுக்கு எச்சரிக்கையாரு, இரண்டாவது மதுபானத்திற்கு எச்சரிக்கையாரு, மூன்றாவது நீதி நியாயங்களை புரட்டாதபடிக்கு எச்சரிக்கையாரு. 3 காரியங்களை தாய் சொல்லுகிறாங்க. தாய் சொல்லுகிற வார்த்தை நீதிமொழிகள் 31 அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களில் ஸ்திரீகளுக்கு எச்சரிக்கையாரு, மதுபானத்துக்கு எச்சரிக்கையாரு, நீதி நியாயங்களை புரட்டாதபடிக்கு எச்சரிக்கையாரு. அற்புதமான தாய் வாழ்க்கையில முக்கியமான ஒரு பாடத்தை தான் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறப்பார். தாய் தான் கர்ப்பத்திலிருந்து கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம், பாடசாலை, பள்ளிச்சாலை, உபதேசம் தாய் மடியில் இருந்து, தாய் சத்தத்தை கேட்க 6 மாதத்துல இருந்து. லூக்கா 1:50 வாசிக்கிறோம். எலிசபெத் தாயின் வயிற்றில் யோவான் ஸ்நானகன், மரியாம்மா சத்தத்தை கேட்டவுடன் களிப்பா துள்ளிற்று. ஆகவே பிள்ளைகள் தாய் சத்தத்தை கேட்க வேண்டும். உபாகமம் 6 அதிகாரம் 6, 7, 8 ஆகிய வசனங்கள் வாசிக்கிறோம். நான் இன்றைக்கு விதிக்கிற கட்டளைகளை உன் இருதயத்தில் வைத்துக்கொண்டு அவைகள் உன் பிள்ளைகளுக்கு கருத்தா போதி, நடக்கும் பொழுது, உட்காரும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, படுத்திருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு கருத்தா போதிக்க வேண்டும். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால போதிக்கப்பட்டு இருப்பார்கள். ஏசாயா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். தாய் பிள்ளைகளை உட்கார வைத்து போதிக்க வேண்டும். முதல் பாகத்தில் படித்தமில்ல, சூசானா வெஸ்லி இங்கிலாந்து தேசத்தையே திரும்பி பார்க்கிற அளவில் பிள்ளைகளை வளர்த்தார்கள். ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி அவர்கள். உங்க பிள்ளைங்க ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்க. இரண்டாவதாக மதுபானத்தால் எச்சரிக்கையாயிரு. பாருங்களா, வாக்கியம் பாருங்களேன். வசனம் 31 அதிகாரம் 4 வசனம். மதுபானம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, அது உனக்கும் தகுதி அல்ல. ஏனென்றால் சாராய் பிராந்தி டாஸ்மாக் கடைக்கு போகிறதுனால உனக்கு வருகிறது அவமானம் தவிர வேற ஒன்றும் இல்லை. நீதிமொழிகள் 20 அதிகாரம் 1 வசனம். திராட்சை ரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளியம் பண்ணும், அதனால் மயங்குகிற எவனும் ஞானவான் அல்ல. அது உன்னை மயக்கும், எங்கோ கொண்டு விட்டுரும். ஏசாயா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகளே பார்த்துட்டு மறுபடியும் வரலாம். நீதிமொழிகளே 23 அதிகாரம், நீதிமொழிகள் 23 அதிகாரம் 20, 21 பாருங்களேன். மதுபான பிரியனும் மாம்ச பெரித்துணிக்காரனையும் சேராதே, குடியானும் போஜன பிரியானும் தரித்திரமாவார்கள், தூக்கும் கந்தைகளை உடுத்துவிக்கும். குடிகாரனாட்டு கூட சேராத, தரித்திரன் ஆயிடுவான். குடிக்காரனாட்டு கூட சேராத, பெருந்தீனிக்காரனை கூட சேராத, வழிப்போக்கனை போல இருப்பான். தரித்திரம், பிச்சை எடுப்பான் பாருங்க. துண்டு பீடிக்கா பிச்சை எடுப்பான், ரோட்ல துண்டு பீடி பொறுக்குவான். யாரன்னா குச்சி வச்சா கூட அந்த எச்ச கலசை குடிப்பான். குடி பழக்கமாயிட்டான், யாரும் கொடுக்கலன்னா. அந்த அளவுல பைத்தியம் அவனுக்கு. ஆகையினாலதான் தாய் சொன்னாங்க, ரோட்ல பிச்சை எடுப்பான் பாருங்க. குடிக்கிற அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுப்பான் பாருங்க. கொஞ்சம் கொடு, கொஞ்சம் கொடு. அங்க குடிச்சு போற கிளாஸை பாட்டிலுங்களை எடுத்து குடிப்பான். பைத்தியம். ஆகவே உபச்சாரத்துக்கு எச்சரிக்கையாரு, மதுபானத்துக்கு எச்சரிக்கையாரு, நீதி நேர்மைகளை பொருட்டுவதில் எச்சரிக்கையாரு. அது உனக்கு ஆபத்தை கொண்டு வரும். தாய் போதிக்கிற ஒரு போதனைகள். நீதிமொழிகள் 23 அதிகாரம் 29 முதல் கடைசி வரை பார்க்கிறோம். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்துல தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு தானே. கீழெல்லாம் வாசிக்கிறோம். திட்டினாலும் ஏறாது, அடித்தாலும் ஏறாது, சொரணை இருக்காது, குடிச்சிட்டு மோர்லி கிடப்பான், ரோட்ல கிடப்பான். காலையில் எழும்புவான், யார் என்ன அடிச்சாங்க, ஏன் அந்த காயம், அவனுக்கே விளங்காது, அவனுக்கே தெரியாது. ஆகவே எச்சரிக்கை. தாய் சொல்லுகிற பாடம். தாய் சொன்னா இன்றைய நாளுக்கு யார் கேட்கிறார்? குடிச்சிட்டு வந்த தாயே அடிக்கிற குடிகார பசங்க இருக்கிறானுங்க. தாய் தோப்பனை அடிக்கிற குடிகார பசங்க, மனைவிகள் அடிக்கிற குடிக்கார பசங்க, பிள்ளைங்கள் அடிக்கிற குடிக்கார பசங்க எத்தனை பேர் இருக்காங்க உலகத்தில். குடியை கெடுக்கும்
அதை படிச்சுட்டு அப்படியே குடிப்பான். குடி உன்னை மாத்திரம் கெடுக்கிறது இல்லாம குடும்பத்தை கெடுக்கும், சமுதாயத்தை கெடுக்கும். குடிக்கிறவனுக்கு குடும்பத்திலையும் மதிப்பு மரியாதை கிடையாது, சமுதாயத்துல மதிப்பு மரியாதை கிடையாது. உன்னை மதிக்கவே மாட்டான். தயவு செஞ்சு குடியை விட்டுரு சகோதரனை, சகோதரியே. ஏசாயா 50ஆம் அதிகாரம், ஏசாயா 5ஆம் அதிகாரம், ஏசாயா 5ஆம் அதிகாரம், ஏசாயா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் பாருங்களேன். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 5 வசனம் 11. சாராயத்தை நாடி அதிகாலம் எழுந்து மதுபானம் தங்களை சூடாகும்படிக்கு தரித்திருந்து இருட்டு போகும் அளவும் குடித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ. வசனம் 22 வசனம். சாராயத்தை குடிக்கும் வீரரும் மதுவை கலந்து வைக்க பாத்திரமாய் பராக்கிரமசாலிகளுமாய் இருந்து, பராக்கிரமசாலிகளா பலனெல்லாம் எழுந்து நடக்கிறது கூட கால் இல்லாதவன் அந்த அளவுல பைத்தியக்காரனமாக்கிவிடும் மதுபானம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, மதுபானம் தகுதியானதல்ல, அது உன்னையும் கெடுத்துரும், குடும்பத்தையும் கெடுத்துரும். ஓசியா புஸ்தகம் அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. ஓசியா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 4:11. வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும், உன் இருதயத்தை மயக்கும், உன்னை கெடுக்கும், உன்னை கொடுமைப்படுத்தும். ஆகவே ஆதியாகமத்துல வாசிக்கிறோம், நோவா குடித்து வெறித்தான், நிர்வாணமா கடந்தான், அவன் மூலமாக மற்றவன் சபிக்கப்பட்டான். தானியேல் புஸ்தகத்துல நேபுகத்நேச்சருடைய மகன் தானும் தான் வேசியிலோடு கூட கர்த்தருடைய பந்தியில பானம் பண்ணினான், குடித்தான், மதுபானம் பண்ணினான். அவன் ராஜ்யம் உடைஞ்சது, அவன் பயந்து நடுநடுங்கி போனான், வாழ்க்கையே போனது. ஆகவே குடி கெடுக்கிறது மட்டுமல்லாமல் குடும்பத்தையும் கெடுக்கும். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல லோத்தினுடைய வாழ்க்கையில தன்னுடைய பிள்ளைகள் மதுவை கொடுத்து தவறா நடந்து பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். எவ்வளவு கேவலமான ஒரு அவநிலைக்கு கடந்து சென்றது குடும்பம் பாருங்க. குடித்தால் கணவன் தெரியாத, மனைவி தெரியாது, பக்கத்து வீடு தெரியாது, அகத்து வீடு தெரியாது, பகல் என்று தெரியாது, தாய் என்று தெரியாது, தகப்பன் என்று தெரியாது, குடித்தால். ஆகவே குடியை கெடுக்கிறது மட்டுமல்லாமல் அது உன்னையும் கெடுக்கும். கடைசியாக 3ஆவதாக நீதி நியாயங்களை பொருட்டின மதுபானம். இன்றைக்கு நிறைய பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல நியாயம் இல்லை, அதுக்கு அடுத்தது கோர்ட்டில் நியாயம் இல்லை, ஹைகோர்ட்டில் நியாயம் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டில் நியாயம் இல்லை, எல்லா இடங்களிலும் அநியாயம்தான். ஆகவே தான் தாய் சொல்லுகிறாங்க, நீ குடித்தால் 4ஆம் வசனத்துல நியாயப்பிரமாணத்தையே புரட்டி போட்டுருவ, சிறுமைப்பட்டவர்களுடைய நியாயத்தையே நீ அவமாக்கிடுவாய், அநியாயம் செய்வாய். பணம் கொடுக்கிறவனுக்கு தான் நியாயம், அதிகாரம் இருக்கிறவனுக்கு தான் நியாயம். ஏழைகளுக்கும், அடிப்பட்டவனுக்கும், உதப்பட்டவனுக்கும், மிதிப்பட்டவனுக்கும், சிறுமைப்பட்டவனுக்கும் துக்கம்தான், வேதனை தான், மரணம் தான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லுகிற நாட்கள்ல நிற்கிறோம். ஒரு நல்ல தாயை தாம் பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்த வேண்டும். ஒரு நல்ல தாயை தாம் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். ஒரு நல்ல தாயை தாம் பிள்ளைகளை எந்த மாதிரி நெறிமுறைகளை, அதாவது நியாயப்பிரமாணத்தை அல்லது நல்ல உபதேசங்களை அல்லது நல்ல வழிகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிக் கொடுக்க வேண்டும். தாய் சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும், குடும்பத்தில் எப்படி வாழ வேண்டும், அதை கேட்டு நடக்க வேண்டும் பெற்றோர்கள். மதர்ஸ் டே நன்னு புது துணி எடுத்து கொடுக்கறதும், கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதும், பூ வாங்கி கொடுக்கறதும், பொட்டு வாங்கி கொடுக்கறதும், பொருள் வாங்கி கொடுக்கறதும், ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸில் வச்சுக்கிறதும், உன் சேட்டைகளை காட்டுறதும், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராம், அதல்ல. உள்ளத்திலிருந்து நேசி, செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டிய கணத்தை செய்ய வேண்டிய நன்மைகளை அவர்களுக்கு செய்யுங்க. அதுதான் மதர்ஸ் டே. ஹாப்பி மதர்ஸ் டே. ஆகவே இந்த 2வது பாகமாக லேமுவேல் தாய் உபதேசம்,
அன்னையர்கள் தினம் நல்வாழ்த்துக்களோடு கூட அற்புதமாக நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 9 வசனங்கள் இந்த தாயை தாம் பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஒரு உபதேசத்தை சொல்லுகிறத பாருங்க. ஆகவே கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் சித்தமானால் 3வது பாகத்தில் கூட சந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். God bless you all. God bless.